வணக்கம். முக்கிய செய்திகள். சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி வெங்கட சுப்பா ரெட்டியார் சாலையில் அமைந்துள்ள சிங்காரவேலர் திருவுருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு என்கின்ற குப்புசாமி மற்றும் KSP ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு மரியாதை செய்தனர். புதுச்சேரியில் நமது மக்கள் கழகம் சார்பில் நெல்லித்தோப்பு தொகுதி வேட்பாளர் அறிமுக விழா நடைபெற்றது. நமது மக்கள் கழக தலைவர் நேரு ஆசியுடன் நெல்லித்தோப்பு தொகுதியின் முதல் சட்டமன்ற உறுப்பினரும் சுதந்திர போராட்ட வீரருமான கோவிந்தராசு நாயக்கரன் பேரன், சமூக சேவகர் கராத்தே சுந்தரராஜன் என்கின்ற ராஜப்பா நெல்லித்தோப்பு வேட்பாளராக அறிமுகப்படுத்தப்பட்டார். ஆனந்த முத்துமாரியம்மன் கோவில் வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு மகளிருக்கு பரிசுகள் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. விழாவில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட மகளிர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நிகழ்வில் நமது மக்கள் கழக நிர்வாகிகள், உறுப்பினர்கள், ஊர் பெரியவர்கள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டு வேட்பாளர் கராத்தே சுந்தரராஜனை சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். तस्मै ब्रह्म च ब्रह्मा च आयुर्कीर्तिं रजान् ददुः आनन्दमुत्तमहामार्यम्बिका शतमानं भवति हतायुः पुरुषशतेन्द्रिय आयुष्येवेन्द्रिये ॐ
புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் சின்ன வீராம்பட்டினம் பகுதியில் ஈடன் பீச் கடற்கரையொட்டிய தென்னந்தோப்பு பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த ஆக்கிரமிப்பு கடைகள் அகற்றப்பட்டன. சுகாதார குறைபாடுகள் மற்றும் குப்பை தேக்கம் குறித்து புகார்கள் எழுந்ததைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் முன்னறிவிப்பு வழங்கியது. துணை ஆட்சியர் அகல்புதி உத்தரவு பேரில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து மற்றும் காவல்துறை பாதுகாப்புடன் வருவாய், தீயணைப்பு, சுற்றுலா, மின்துறை உள்ளிட்ட அதிகாரிகள் இணைந்து நடவடிக்கை மேற்கொண்டனர். கடைகள் அகற்ற முயன்றபோது வியாபாரிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பேச்சுவார்த்தையில் சமரசம் ஏற்படாததால் 19 ஆண்கள் மற்றும் 19 பெண்கள் என மொத்தம் 38 பேர் கைது செய்யப்பட்டு அரியாங்குப்பம் காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டனர். பின்னர் JCB இயந்திரம் மூலம் கடைகள், மேல்கூரைகள் மற்றும் தார்பாய்கள் அகற்றப்பட்டன. இதுகுறித்து தகவல் அறிந்த சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் காவல் நிலையத்தில் அதிகாரிகள் மற்றும் மீனவ பஞ்சாயத்தார் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடத்தினார். அதில் ஈடன் பீச் நிர்வாகம் சார்பில் வியாபாரிகளுக்கு அரசு இடத்தில் பஞ்சாயத்து அனுமதியுடன் புதிய கடைகள் அமைத்து வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து வரும் 20ஆம் தேதிக்குள் தென்னந்தோப்பில் உள்ள அனைத்து கடைகளையும் முழுமையாக அப்புறப்படுத்திக் கொள்ள வியாபாரிகளிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டது. வருகின்ற மார்ச் 8 உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு நமது மக்கள் கழக தலைவர் நேரு என்கின்ற குப்புசாமி வழிகாட்டுதலின்படி உருளையன்பேட்டை பகுதியில் மகளிர்களுக்கு பரிசு வழங்கும் நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கோவிந்தசாலை, புதுநகர் மெயின் ரோடு பகுதி மற்றும் கண்டாக்டர் தோட்டம், பிரியதர்ஷினி நகர் அரசு குடியிருப்பு பகுதிகளில் மக்கள் கழக மகளிர் அணியை சேர்ந்தவரும் சமூக சேவகியுமான வசந்தி நேரு வீடு வீடாக சென்று மகளிர் தின வாழ்த்துக்கள் தெரிவித்ததுடன் பரிசு பொருட்களை வழங்கினார். நிகழ்வில் மக்கள் கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள போப் ஜான் பால் II கல்வியியல் கல்லூரியின் ஆங்கிலத்துறை சார்பில் புத்தக வெளியீட்டு விழா மற்றும் இலக்கிய திருவிழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு கல்லூரியின் செயலாளர் டாக்டர் ரிச்சர்ட் தலைமை தாங்கினார். டாக்டர் டொமினிக் மற்றும் மனோகல விநாயகர் கல்வி குழும தலைவரும் பிரபல சமூக சேவகருமான டாக்டர் நாராயணசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். கல்லூரி முதல்வர் அலெக்சாண்டர், துணை முதல்வர் ஐடா சேவியர் மற்றும் ஆங்கிலத்துறை தலைவி டாக்டர் கிளாரா டொமினிக் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவின் முக்கிய நிகழ்வாக ஆங்கிலத்துறை மாணவர்களின் சிறந்த ஆய்வுக் கட்டுரைகள் தொகுக்கப்பட்டு புத்தகமாக வெளியிடப்பட்டது. இப்புத்தகத்தை டாக்டர் நாராயணசாமி வெளியிட அதன் முதல் பிரதியை முன்னாள் துறை தலைவி டாக்டர் ஸ்டெல்லா மற்றும் மாணவர்கள் பெற்றுக்கொண்டனர். மாணவர்களின் ஆராய்ச்சி திறனை பாராட்டிய சிறப்பு விருந்தினர்கள் அவர்களின் எதிர்கால கல்வி பணிகளுக்கு தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இலக்கிய விழாவையொட்டி மாணவர்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. ஆங்கிலத்துறை ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் இணைந்து இந்த விழாவை ஒருங்கிணைத்து நடத்தினர். பாண்டிச்சேரி வங்கிசாரா முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் செயலாளர் ராஜ்குமார் தலைமையில் நிர்வாகிகள் புதுச்சேரி சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். மனுவில் புதுச்சேரியில் செயல்பட்ட BNL நிதி நிறுவனம் மூலம் பொதுமக்கள் பணம் முதலீடு செய்ததுடன் நகைகளையும் அடமானம் வைத்திருந்ததாக குறிப்பிட்டுள்ளது. பல்வேறு மோசடிகள் தொடர்பாக 2004ஆம் ஆண்டு நிறுவனம் மூடப்பட்டதை அடுத்து அரசு வழக்கு தொடர்ந்தது. அதன் பலனாக 2023ஆம் ஆண்டு உயர்நீதிமன்றம் பணம் மற்றும் நகைகளை திருப்பி வழங்க உத்தரவிட்டது. இதற்காக முன்னாள் நீதிபதி மாலா தலைமையில் குழு அமைக்கப்பட்டு பணம் முதலீடு செய்தவர்களுக்கு பணம் வழங்கப்பட்டதாகவும், ஆனால் நகை அடமானம் வைத்தவர்களில் சுமார் 10% பேருக்கு மட்டுமே நகைகள் கிடைத்துள்ளதாகவும், மீதமுள்ளோருக்கு இதுவரை வழங்கப்படவில்லை என்றும் மனுவில் தெரிவிக்கப்பட்டது.
அடமான நகைகள் வங்கிகளில் மறு அடமானம் வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்ட நிலையில் வயது முதிர்ச்சி உள்ளிட்ட காரணங்களால் பாதிக்கப்பட்டோர் இன்னல்களுக்கு உள்ளாகியிருப்பதால் அரசே தலையிட்டு நகைகளை மீட்டு வழங்க வேண்டும் என கோரப்பட்டது. மனுவை பெற்றுக்கொண்ட முதல்வர் ரங்கசாமி, இந்த விவகாரம் குறித்து அதிகாரிகளுடன் ஏற்கனவே ஆலோசித்துள்ளேன். வழக்கு தொடர வேண்டாம். இந்நிறுவனத்தின் பிற சொத்துக்கள் அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளன. அவற்றை பொது ஏலம் விடுவதன் மூலம் அடகு நகைகள் வைக்கப்பட்டுள்ள வங்கிகளுக்கு வழங்க வேண்டியதை வழங்கி முதலீட்டாளர்களின் நகைகளை திருப்பி வழங்க நடவடிக்கை எடுக்க கோப்பு தயாரித்து ஆளுநருக்கு அனுப்பியுள்ளேன். ஒப்புதல் கிடைத்தவுடன் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று உறுதியளித்தார். மகளிர் தினத்தை முன்னிட்டு ராஜ்பவன் தொகுதி முழுவதும் பாஜக மாநில தலைவர் வி. பி. ராமலிங்கம் தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார். அந்த வகையில் வைத்திக்குப்பம் பகுதியில் வீடு வீடாக சென்று பாஜக மாநில தலைவர் வி. பி. ராமலிங்கம் பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதி தேர்தல் ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் சப்தகிரி குழும இயக்குநர் விஜய் ஆனந்த், தொகுதி பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன் மற்றும் ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முன்னதாக வீடு வீடாக சென்று நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பாஜக மாநில தலைவர் வி. பி. ராமலிங்கத்திற்கு அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் பொன்னாடை போற்றியும் மாலை அணிவித்தும் ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளித்தனர். புதுச்சேரி வில்லியனூர் 10 கண்ணு சாலையில் அமைந்துள்ள கூடப்பாக்கம் சின்ன திருக்கயிலாயத்தில் மகா சிவராத்திரி விழா நடைபெற்றது. விழாவின் முதல் நிகழ்வாக சமஸ்கார் பாரதி புதுச்சேரி மாவட்டம் சார்பில் ஒரே நாளில் 108 களிமண் சிவலிங்கங்கள் உருவாக்கும் சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரியின் முதல் பெண் சிற்பி ஜெயந்தி கலை ஆர்வலர்களை ஒருங்கிணைத்து பயிற்சி வழங்கினார். நிகழ்ச்சியில் சமஸ்கார் பாரதி தலைவர் சிவஞானியார் முன்னிலை வகித்தார். புதுச்சேரி வர்த்தக கூட்டமைப்பு தலைவர் ஞானகுரு வாழ்த்துரை வழங்கினார். புதுச்சேரி மாநில இந்து பொருளாதார சங்க தலைவர் செல்வகுமார் மற்றும் பொருளாளர் ராஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு சாதனையில் பங்கேற்றவர்களுக்கு பாராட்டு சான்றுகள் மற்றும் பரிசுகள் வழங்கினர். அகில பாரத இந்து மகா சபா தலைவரும் ஆன்மீக தவசீலருமான ஸ்ரீ மணிவண்ணன் இறையடிகளார் ஆசி உரையாற்றினார். முதல் கால வழிபாடு நடைபெற்றது. இதில் பங்கேற்ற சிவ நண்பர்கள் தாங்களே திருமுருகாட்டி அலங்காரம் செய்து வழிபட்டனர். தொடர்ந்து திருவாசக முற்றோதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. 2ஆம் கால பூஜை, 3ஆம் கால பூஜை, அதிகாலை 4ஆம் கால பூஜை ஆகியவை நடைபெற்றது. பக்தர்களுக்கு அன்னதானம், முளைக்கட்டிய நவதானியம் மற்றும் மூலிகை தேநீர் வழங்கப்பட்டது. விழாவின் நிறைவில் பக்தர்களுக்கு தல வரலாறு நூல் மற்றும் தாம்பூலம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை சின்ன திருக்கயிலாய விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். காமராஜர் ஓவிய கலைக்கூடம் சார்பில் நடைபெற்ற ஓவியப் போட்டியில் கலந்து கொண்டு பரிசுகள் பெற்ற அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றனர். இந்த சந்திப்பின் போது காமராஜர் ஓவிய கலைக்கூட ஆசிரியர் திலக், சமூக சேவகர் மற்றும் ஓய்வு பெற்ற வட்டாட்சியர் ஐயனார், செல்வி டாக்டர் ஹரி பிரியதர்ஷினி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மாணவர்களின் கலை திறமையை பாராட்டிய துணைநிலை ஆளுநர் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி அரசு அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் மணவெளி தொகுதி திம்மநாயக்கன் பாளையம் கிராம பஞ்சாயத்திற்குட்பட்ட பள்ளமதகு ரோடு சைடு வாய்க்காலை தூர்வாரி ஆழப்படுத்துதல் பணியை 1916 மனித வேலை ஆட்கள் கொண்டு ரூபாய் 6,57,000 திட்ட மதிப்பீட்டிலும் மற்றும் மேட்டுமதகு மற்றும் தூக்குப்பாலம் ஏரி வாய்க்காலை தூர்வாரி ஆழப்படுத்துதல் பணியை 1505 மனித வேலை ஆட்களை கொண்டு ரூபாய் 5,13,000 திட்ட மதிப்பீட்டிலும் தொடங்குவதற்கான பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார்.
மேலும் இந்நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அலுவலக உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் சிவபிரகாசம், திட்ட ஊழியர் சந்திரன் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் மனோகர், சுகாதியா, சக்திவேல், கணபதி உட்பட ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி கமிட்டி மைதானத்தில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் மாநில உரிமைகள் மற்றும் சிறுபான்மையினரின் கோரிக்கைகளை வலியுறுத்தி எழுச்சி மாநாடு நடைபெற்றது. மாநாட்டில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. உள்ளாட்சி முதல் நாடாளுமன்றம் வரை இஸ்லாமியர்களுக்கு உரிய அரசியல் பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும். கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டை 2% 6 விழுக்காடாக உயர்த்த வேண்டும். வக்பு வாரியத்திற்கு தனி அமைச்சகம் அமைத்து உடனடியாக தலைவரை நியமிக்க வேண்டும். புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. மாநாட்டில் கட்சியின் மாநில தலைவர் ஜவாஹிருல்லா மற்றும் மாநில பொதுச் செயலாளர் அப்துல் சமத் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். மேலும் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட பல்வேறு கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். மாவட்ட தலைவர் NMS சகாபுதீன் தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர். மாநில உரிமைகள் மற்றும் சமூக நீதி கோரிக்கைகள் வலியுறுத்தியும் முக்கிய நிகழ்வாக மாநாடு அமைந்தது. புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட களித்தீத்தால்குப்பம் கிராமத்தில் வடிகால் வாய்க்காலில் கோவிந்தசாமி நகர் பாலம் அருகே பாதுகாப்பு சுவர் அமைக்கும் பணிக்கு ரூபாய் 26,90,000 மதிப்பீட்டில் பூமி பூஜை நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இவ்விழாவில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, நீர்ப்பாசன பிரிவு செயற்பொறியாளர் ராஜ்குமார், உதவி பொறியாளர் ஸ்ரீநாத், இளநிலை பொறியாளர் பாலாஜி மற்றும் ஒப்பந்ததாரர் தணிகாசலம் ஆகியோர் கலந்து கொண்டனர். பணியை புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவு வாயிலாக 3 மாத காலத்தில் முடிக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இவ்விழாவில் முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கோட்டச்சேரி கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து மேற்கொள்ளப்பட உள்ள பணிகள் தொடர்பாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டம் நெடுங்காடு கோட்டச்சேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா தலைமையில் கொம்யூன் பஞ்சாயத்து அனைத்து நிலை ஊழியர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்தில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து விரிவான ஆலோசனைகள் இடம்பெற்றன. இப்பணிகளை விரைவாகவும் திறம்படவும் முன்னெடுக்க தேவையான வழிமுறைகள் அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டன. புதுச்சேரி நகராட்சி வாரிசுதாரர்கள் சார்பாக உள்ளாட்சித்துறை அலுவலகம் வாயில் முன்பு 6வது நாளாக காத்திருப்பு போராட்டம் தொடர்ந்தது. போராட்டக்காரர்கள் கூறுகையில், கடந்த சுமார் 18 ஆண்டுகளாக புதுச்சேரி நகராட்சியில் வாரிசு பணியமர்த்துகள் வழங்கப்படாமல் நிலுவையில் உள்ளதாக தெரிவித்தனர். விண்ணப்பித்து தகுதி பெற்ற 123 நபர்கள் தேர்வு செய்யப்பட்டு பட்டியல் தயாரிக்கப்பட்டிருந்தும் அதற்கான கோப்பு அனுப்பப்படாமல் இருப்பதாக குற்றம் சாட்டினர். இக்கோரிக்கையை வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்கள் நடத்தப்பட்டதுடன் அதிகாரிகள், துறை அமைச்சர் மற்றும் முதலமைச்சர் ஆகியோரிடம் பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் இதுவரை தீர்வு கிடைக்காமல் காலதாமதம் செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தனர். மேலும் அரசு மற்றும் உள்ளாட்சித்துறை நிர்வாகம் தங்களது நியாயமான கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றவில்லை என்றால் வாரிசுதாரர்களை திரட்டி இன்னும் தீவிரமான போராட்டங்களில் ஈடுபட முடிவு செய்துள்ளதாக போராட்டக்காரர்கள் எச்சரித்தனர். புதுச்சேரி மாநிலம் பாகூர் கொம்யூன் பாகூர் புதிய காமராஜர் நகர், பழைய காமராஜர் நகர், கஸ்தூரிபாய் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய 26ஆம் ஆண்டு மயான கொள்ளை விழா நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் கணபதி ஹோமம், பரிகார ஹோமம், குரக்கூடை வீதி உலா, முருகன் ஹோமம், அபிஷேக ஆராதனை செய்து கொடியேற்றி
சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும் இரவு அம்மன் வீதி உலாவும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான மயான கொள்ளை நடைபெற்றது. அதனை முன்னிட்டு அம்மனுக்கு அபிஷேகம் ஆராதனைகள் செய்து அம்மன் மயானத்திற்கு சென்று பம்பை உடுக்கை வருணிப்புடன் கொள்ளையிடுதல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து சுவாமி வீதி உலாவும் நடைபெற்றது. இந்த கொள்ளையிடுதல் நிகழ்ச்சியில் பக்தர்கள் தங்கள் விளைநிலங்களில் விளைந்த காய்கறிகள் மற்றும் கொழுக்கட்டை ஆகியவற்றை வைத்து அங்காளம்மனுக்கு படையலிட்டு கொள்ளையிட்டனர். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேல் மற்றும் பக்ருதன் அலி அகமது நினைவு குழுவின் புதுச்சேரி மாநில சேர்மன் அசோக் தனவேல் ஆகியோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். அவர்களுக்கு ஆலய நிர்வாகிகள் சார்பில் பொன்னாடை போத்தி மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை பாகூர் கிராம பொதுமக்கள் மற்றும் விழா குழுவினர்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதியை சேர்ந்த சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன். இவர் உழவர்கரை தொகுதி முழுவதும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார். இந்த நிலையில் நடிகர் விஜயன் தமிழக வெற்றிக் கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழக அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புஸ்ஸே ஆனந்த், தேர்தல் பொறுப்பாளர் ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் முன்னிலையில் வழக்கறிஞர் சசிபாலன் தன்னை இணைத்துக் கொண்டார். அப்போது சசிபாலனுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் துண்டு அணிவித்து வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. விழாவில் சசிபாலன் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். வரும் சட்டமன்ற தேர்தலில் வழக்கறிஞர் சசிபாலன் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் உழவர்கரை தொகுதியில் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரி பாஜக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் வி. பி. ராமலிங்கம், எதிர்க்கட்சிகள் பிரமிக்கும் அளவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்ட பொதுக்கூட்டம் காரைக்காலில் நடைபெற்றது. ஆட்சியில் அமரவே காங்கிரஸ் திமுகவின் எண்ணம் மக்களின் நலனில் இல்லை. காங்கிரஸ் திமுக கூட்டணி வந்தால் மகளிருக்கு வழங்கும் ரூபாய் 2500 நிறுத்தப்படும் என்று தெரிவித்தார். கேரளாவில் சோலார் பேனல் ஊழல் வழக்கில் இவரது பெயர் அடிபட்டது. தேர்தல் சீட்டு கேட்ட பெண் நிர்வாகிக்கு பாலியல் இச்சை கொடுத்தவர் என பல்வேறு குற்ற சம்பவங்கள் இவர் மீது உள்ளது. பிரதமர் மார்ச் 1 புதுச்சேரி வருகிறார். அப்போது பல நல்ல திட்டங்களை அறிவிக்க உள்ளார். தமிழ் மீது அதிகம் பற்று கொண்டவர் பிரதமர். கூட்டணி குறித்தும் எத்தனை இடங்கள் குறித்தும் தலைமை முடிவு செய்யும். இன்னும் பல கட்சிகள் கூட்டணிக்கு வர உள்ளது என தெரிவித்தார். எல்லா மக்களும் எந்தவித தடை இல்லாமல் எல்லா நலத்திட்டங்களும் தொடர்ந்து நடக்கிறது. ரோடு, டேங்கு, அனைத்து நலத்திட்டங்களும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்கள் மார்ச் 1 புதுவைக்கு வர இருக்கிறார். அரசு முறை பயணமாக வந்து ஏகப்பட்ட நல்ல நலத்திட்டங்களை இங்கே புதுவைக்கு கொடுக்க இருக்கிறார். நம்மளுடைய பாரத பிரதமர் உங்களுக்கு தெரியும், தமிழினுடைய தொன்மையை உலகெங்கும் பறைசாற்றி கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான தலைவர் அவர். அதனால மக்கள் வந்து புதுவை, அதாவது தமிழக மக்கள் மேல எவ்வளவோ பற்று கொண்டவர் நம்மளுடைய பாரத பிரதமர். அதனுடைய அடிப்படையில் தான் சிபிஆர் அவர்களை கூட துணை பிரதமராக, துணை ஜனாதிபதி ஆகிய பெருமை நம்மளுடைய பாரத பிரதமருக்கு உண்டு. அது மட்டும் இல்ல, இப்ப மலேசியாவில் நடந்த மாநாட்டில் கூட சொன்னார், நான் தமிழகத்தின் மீது அக்கறை கொண்டவன் என்பதற்கு உதாரணமாக போட்டியிடவில்லை என்றாலும் கூட ஜெய்சங்கர் போன்ற ஒரு அருமையான திறமைசாலியை வெளி விவகாரத்துறை அமைச்சராக ஆக்கியிருக்கிறார். அது மட்டும் இல்ல, நிர்மலா சீதாராமன் அவர்களை பைனான்ஸ் மினிஸ்டராக ஆக்கியிருக்கிறார். முருகன் அவர்களை நம்மளுடைய ஊடகத்துறைக்கு சார்பாக அவரை மந்திரியாக ஆக்கியிருக்கிறார். இப்ப கடைசியாக நம்மளுடைய சிபிஆர் அவர்களை துணை ஜனாதிபதியாக ஆக்கியிருக்கிறார். இந்த துணை ஜனாதிபதியாக ஆக்குவதை கூட இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே ஜனாதிபதியாக ஒரு தமிழகத்தை சேர்ந்த வருபவரை மூப்பனார் அவர்கள் வருவதை தடுத்த பெருமை நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உண்டு. அதே போல இந்த சிபிஆர் அவர்களை வர வைக்கிறதுக்கு எத்தனையோ இளைஞர்கள் செய்தார்கள். அதையும் தாண்டி மிக பெரும்பான்மையான எதிர்கட்சி ஓட்டுகளையும் சேர்த்து வாங்கி ஒரு உன்னதமான வெற்றியை பெற்ற பெருமை நம்மளுடைய சிபிஆர் அவர்களுக்கு சேரும்.
புதுச்சேரி கோபாலன் கடை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ காளிகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மகா சிவராத்திரி விழா நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு மகா அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மாசி மாத அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. அமாவாசை முன்னிட்டு ஆலயத்தில் எழுந்தருளியிருக்கும் அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு 7ஆம் ஆண்டு மசான கொள்ளை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அம்மனுக்கு கும்பம் படையிலிட்டு மசான கொள்ளையிடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அருட்பிரசாதம் வழங்கப்பட்டது. மேலும் பௌர்ணமியை முன்னிட்டு சுவாமிக்கு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய அர்ச்சகர் ரமேஷ், ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் கோபாலன் கடை கிராமவாசிகள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் சிந்தனை சிற்பி சிங்காரவேலரின் 167வது பிறந்தநாள் அனுசரிக்கப்பட்டது. கழகத் தலைவர் ராமதாஸ் தலைமையில் புதுச்சேரி கடலூர் சாலையில் அமைந்துள்ள சிங்காரவேலர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் மாநில துணைத் தலைவர்கள் நித்யானந்தம், சுந்தரமூர்த்தி, மாநில செயலாளர்கள் ரவிக்குமார், முருகன், தனஞ்செயன், ஆதி திராவிடர் அணி தலைவர் முருகையன், மீனவர் அணி தலைவர் இதயச்சந்திரன், ஆனந்தன், ஜெயபால், பால்ராஜ், காலாப்பட்டு குமார், மகளிர் அணி சோஃபியா, ஜெயந்தி, தடம் அறக்கட்டளை தலைவர் அசோகா சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் முன்னூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பிரகன்நாயகி சமேத ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் ஆலய கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு மகாலட்சுமி ஹோமம் நடைபெற்றது. ஹோமத்தில் பல்வேறு வகையான திரவிய பொருட்கள், பட்டு வஸ்திரங்கள் மற்றும் பழங்கள் சமர்ப்பிக்கப்பட்டன. தொடர்ந்து பஞ்சமுக தீபாராதனை மற்றும் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஹோமத்தில் பூஜிக்கப்பட்ட கலசங்கள் கோவில் உட்பிரகாரம் வலம் வர செய்யப்பட்டன. பின்னர் பூஜிக்கப்பட்ட கலச நீரால் மூலவர் ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரருக்கு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து பஞ்சமுக தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. வருகின்ற 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு விழா ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர் மற்றும் ஆலய அர்ச்சகர் முன்னூர் சிவஸ்ரீ சரவணகுருக்கள் செய்து வருகின்றனர். புதுச்சேரியில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள கிளே அண்ட் கிளாசி குழுமத்தின் கீழ் அமைந்துள்ள மைசன் மேட்டி நிறுவனத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்வில் நெடுங்காடு கோட்டுச்சேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி ரிப்பன் வெட்டி நிறுவனத்தை திறந்து வைத்தார். விழாவில் நிறுவன நிர்வாகிகள் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி மாநிலம் உதயம்பட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் மகா சிவராத்திரி விழாவை முன்னிட்டு 4 கால பூஜை நடைபெற்றது. முன்னதாக மஞ்சள் பொடி, அபிஷேக பொடி, அரிசி மாவு, பால், தயிர், இளநீர், சந்தனம் போன்ற பல்வேறு திரவியங்கள் மற்றும் கலச அபிஷேகம் செய்யப்பட்டு ஒவ்வொரு காலமும் சிறப்பு அலங்காரத்தில் மூலவருக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. பூஜைக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணம் மற்றும் ஆலய அர்ச்சகர் முத்து செய்திருந்தனர். பாகூர் புதிய காமராஜர் நகர், பழைய காமராஜர் நகர், கஸ்தூரிபாய் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகே அமைந்துள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய 26ஆம் ஆண்டு மயான கொள்ளை உற்சவத்தை முன்னிட்டு அம்மனுக்கு சந்தனக்காப்பு அலங்காரம் மற்றும் சுமங்கலி பூஜை செய்து அன்னதானம் வழங்கப்பட்டது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து கணபதி ஹோமம், பரிகார ஹோமம், முருகன் ஹோமம், அம்மனுக்கு அபிஷேகம் செய்து சந்தனக்காப்பு அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கைப்பந்து பயிற்சியாளர் வேணுகோபால் குடும்பத்தினர் சார்பில் சுமங்கலி பூஜை நடத்தப்பட்டு 108 சுமங்கலி பெண்களுக்கு வளையல், மஞ்சள், குங்குமம் உள்ளிட்ட மங்கள பொருட்கள் வழங்கி அன்னதானம் வழங்கப்பட்டது.
முன்னதாக ஆலய நிர்வாகிகள் சார்பில் கைப்பந்து பயிற்சியாளர் வேணுகோபால் குடும்பத்தினருக்கு பரிவட்டம் கட்டி பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை பாகூர் கிராம பொதுமக்கள் மற்றும் விழா குழுவினர்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். மாற்று கட்சியிலிருந்து விலகிய நிர்வாகிகள் மீனாட்சி சுந்தரம் முன்னிலையில் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தனர். இணைப்பு விழாவில் சுரேஷ், லோகநாதன், சிவக்குமார், சிவா, மோகன், சுவாமிநாதன், குமார், பாலாஜி, மகாலிங்கம் மற்றும் வீரப்பிரபு உள்ளிட்டோர் பாஜகவில் இணைந்தனர். இந்நிகழ்ச்சியில் மாநில செயற்குழு உறுப்பினர் பழனி, தொகுதி தலைவர் மணிமாறன், பொதுச் செயலாளர்கள் ஆறுமுகம், மனோ, சதீஷ் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பக்கிரிசாமி, செந்தில், மோகன், தமிழ்ச்செல்வன், முருகையன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு புதிய உறுப்பினர்களை வரவேற்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.